சூர்யா இப்படி பண்ணலாமா அப்படின்னு தான் தொடர்ச்சியாக அந்த 2 நாளாக போயிட்டு இருந்தது ஒரு விவகாரம். என்ன பண்ணிட்டாரு சூர்யா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். சூர்யா 44 கார்த்திக் சுப்புராஜ் இயக்க போகிற அந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தார். அந்த கிளிம்ஸ் வீடியோவில் வந்து அப்படியே ஒரு குகை மாதிரியான ஒரு இடம், அதுலேருந்து அப்படியே சூர்யா வெளியே வந்தார். வாயில் சிகரெட்டு அப்படியே நின்றவங்களாம் வந்து ஒரு கன்னை அப்படி கையில் கொடுப்பாங்க. கன்னை கொடுத்தவொடனே அப்படி வந்து நின்று சுடுவார். ஏறக்குறைய ரோலக்ஸை இன்னொரு வடிவத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. சூர்யாவுக்கு ஏன் இந்த வேலை, சூர்யாவுக்கு ஏன் இந்த வேலைன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கு அவருடைய ரசிகர்லாம் வந்து ஏங்க அஜித் பண்ணாதா விஜய் பண்ணாததான்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த வாயில் சிகரெட்டை வச்சுருந்தது தான் வந்து அது சமீப காலமாக புகைக்கும் மதுவுக்கும் எதிரான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா மதுவும் புகையும் சர்வசாதாரணமாக புழங்கிக் கொண்டு இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் மதுவை தாண்டி, மதுவே தப்பான ஒரு விஷயந்தான் வந்து குறிப்பாக அந்த கள்ளச்சாராய சாவுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா மதுவை எப்படியாவது ஒழிச்சு கட்டுங்கடா அப்படின்ட்டு அதில் ஒழிக்கலாம் முடியாது பொழுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா புகை வந்து வானத்தை முட்டக்கூடிய அளவுக்கு அது பரவி போய் கிடக்குது. ரெண்டாவது நிறைய வந்து இந்த புகைக்கு எதிரான மருத்துவர்களே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிக்கோடின் வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயங்க வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்துலாம் தம் அடிக்கிறது வந்து நாங்கள் பிடிக்கிற காலத்தில் ரொம்ப திருட்டு தம்மு வந்து முக்கில் அடிக்கிறது, அப்புறமா பார்த்து எங்கேயாவது ஒரு ஒளிஞ்சிருந்து அடிக்கிறதுலாம் காலம்லாம் உண்டு. இந்த 80 காலகட்டங்கள்லாம் வந்து சில ஹீரோக்கள் வந்து சர்வசாதாரணமாக இது மாதிரி புகையை வந்து விட்டதெல்லாம் வந்து அப்போல்லாம் உங்களுக்கு தியேட்டர்லாம் நாங்கள் படம் பார்க்குற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் பற்ற வச்சு பீடி சிகரெட் அடிப்பாங்க வந்து. பெண்கள்லாம் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க வந்து இந்த பீடி சிகரெட்டுடைய தொல்லை தாங்க முடியாமல் வந்து. அப்போ இதனுடைய விளைவு என்னன்னு தெரியாது பல பேருக்கு. பஸ்ஸில் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க, பீடி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. பஸ்ஸே வந்து அப்படி இதுவாகிடும் வந்து தெரியாது. உண்மையிலே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது இந்த நிக்கோடின் பழக்கம் வந்து இந்த புகையினுடைய பழக்கம் மிக கொடூரமானதுன்னு தெரிய ஆரம்பிச்சு தான். அப்புறம் பேருந்தெல்லாம் வந்து புகைப்பிடிச்ச அபராதம், வெளியே இழுத்து விடுவோம், புகையே வந்து கொண்டு வரக்கூடாது, பொதுவெளியில் வந்து சிகரெட் பிடிப்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம்ன்ற அளவு கொண்டு வந்துடலாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன நியூசன்ஸ் கேஸாக இருந்ததெல்லாம் பார்த்து இன்றைக்கி வந்து ஸ்பாட் ஃபைன் வந்து போடுற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ யாருக்குறைய வந்து குறைஞ்சி போச்சுன்னு கூட சொல்லலாம் பொது இடங்களில். அது காரணம் அந்த ஓரளவுக்காவது அந்த விழிப்புணர்வு வந்திருக்குது. குறிப்பாக அந்த புகைப்பிடிக்கிறத அப்படியே விட்டுட்டாங்க. சரி ரொம்ப பிரச்சார பேச்சே வேணாம், சூர்யா அதை பண்ணலாமான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் கூட முதல்ல அதை பேச வேணாம்னு நினச்சேன். ஆனால் நேற்று இந்த அகரம் ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக சிவகுமார் எஜுகேஷன் அவார்டு கொடுக்குற அந்த இது வந்து பிரசாத் லேபில் நடந்தது. நான் போயிருந்தோம். சூர்யா, கார்த்தி, சிவகுமார், அப்புறம் வந்து கல்வி ஆர்வலர்கள், அவ்வளோ மாணவர்கள்லாம் அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எமோஷனான விழாவாக அது நடந்தது வந்து. குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு மனதை தொடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வந்து. இன்றைக்கி அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக அவ்வளோ பேர் வந்து பயனுற்று படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பல துறைகளில் பல ஆஃபீஸர்ஸ்களாக வந்து பல நிறுவனங்களில் பெரிய இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சூர்யா பேசும்போது கூட தான் சொல்லியிருந்தார் வந்து எங்கள் அப்பா வந்து அதான் சிவகுமார் சார் சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா வந்து 70கள்லேருந்தே அதை பண்ணிட்டு வந்திருந்தார். ரொம்ப சின்ன அளவில். அவரை கூட சிவகுமார் சார் கூட ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்கும்போது பேசியிருக்கும்போது சொன்னார் வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவுடனே நான் சம்பாதிக்கிற இந்த நடித்து சம்பாதிக்கிற ஒரு தொகையினுடைய ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு அது வருஷத்தினுடைய முடிவில் யாரெல்லாம் சிறந்த மாணவர்களோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் செய்வேன். அப்போது வந்து பிஆர்ஓ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் இருப்பார் வந்து. அவர் அப்படியே மீடியாக்களை கூப்பிட்டு வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லும்போது அது குடிப்பார். எங்கள் வீட்லேயே மேலே வந்து ஒரு சாமினார் பந்தல் போட்டு அதெல்லாம் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான். நான் ஒரு பெரிய சம்பளம்லாம் வாங்கலை, என்னால் என்ன முடியுமோ முடிஞ்சேன் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கார்த்தியும் சூர்யாவும் நடிக்க வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்கின பிறகு அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா இந்த கல்விக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்ணுங்கப்பான்னு சொன்னது தான் உருவானது அகரம் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி நிறைவாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கன்னு சிவகுமார் சார் அப்போ பேசியிருந்தார். சூர்யாவும் அதை தான் சொன்னார். 2006 வருஷம் அப்போது பத்திரிகையாளராக இருந்த ஆனந்தவடலில் பத்திரிகையாளராக இருந்த ஞானவேல், இப்போ தான் அந்த ஜெய்பீம் டைரக்டர், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அப்பா காலத்தெலாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க, அதனுடைய வழியாக தான் அந்த 70களில் இதெல்லாம் பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது சார் 2006 இந்த வருஷம் வந்து பல வீடுகளில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள்லாம் இல்லாமலே இருக்காங்கன்னு என்னங்க சொல்கிறீங்கன்னு அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்க ஆரம்பித்தார். அங்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் அகரம் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 6000 மாணவர்கள் அதனால் பயனுற்று இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜவாது மலை மாதிரியான ஒரு ஏரியாக்களில் இங்கே அகரமில் படித்தவர்கள் வந்து தன்னார்வலர்களாக போய் அவங்களே வாலண்டியர்ஸாக போயிட்டு கிடைக்கிற ஒரு ஸ்டைஃபனை வச்சுக்கிட்டு அங்கேயே தங்கி பள்ளிகளுக்கு வந்து ஆசிரியராக பணியாற்றுறாங்க. அதில் கூட நான் ஒரு பெண்ணை கேட்டேன்,
எப்படிம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்ட பிறகு, நான் அகரம் சார் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் அகரம் சொன்னதுக்கான காரணம்னா, நான் அகரம் அப்படின்னா அதனுடைய நேர்மை, அதனுடைய உண்மையான உழைப்பு, அதில் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து கண்ணில் தண்ணீர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூர்யாவுக்கே வந்து ஒரு பெரிய மாசு, ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்தது வந்து அகரம்னால தான் வந்து. அது மேலே வந்து சில நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து, இன்றைக்கி அதை வந்து தேடி பிடிச்சி ஆட்களை யார் ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்காங்க, கரண்ட் வசதி இல்லாத ஊருக்கெல்லாம் போய் அந்த தன்னார்வலர்கள் போயிட்டு வந்து அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சரியான நபர்கள் சார், இவங்களுக்கு வந்து கல்வி உதவிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறது ஒரு பெரிய விஷயம். அதற்கு ஒரு குழு வச்சு அதற்கு ஒரு சம்பளம் போட்டு அந்த சம்பளத்தில் பாதிலாம் வாங்கி நீங்கள் எவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து சொல்லுவாங்க, அந்த 1000 அன்னச்சத்திரம் கட்டுவதை விட ஒருத்தனுக்கு வந்து கல்விக்கு உதவி பண்ணிங்கன்னா அது பெரும் புண்ணியம்னு அதை தான் சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட சூர்யா வந்து வாயில் சிகரெட் வச்சு குடிக்கிற காட்சி சரியாங்க அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம். இதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ச்சியாக சிவகுமார் அவர்கள் வந்து எல்லா மேடைகளையும் சொல்லுவார் வந்து, இந்த நாக்கு வந்து ஒரு சொட்டு டீ காப்பி கூட பட்டது கிடையாது. இது வரைக்கும் நான் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன், யோகாவும் தியானமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இவ்வளோ ஃபிட்னஸோடு இருக்கிறேன்ட்டு அவர் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் அது சார்ந்த விமர்சனம்லாம் கூட வந்தது. இவர் வந்து காப்பி டீ ஒரு நாக்கில் படலன்னு சொல்லியிருக்காரு, சூர்யாவும் கார்த்தியும் வந்து காப்பி டீ சம்மந்தமான விளம்பரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு பக்கம் லியோவில் வந்து விஜய் பண்ணாததா, அப்புறம் வந்து மங்காத்தாவில் அஜித்து பிடிக்காத சிகரெட்டா, அப்புறம் ரஜினி வந்து தொடர்ச்சியாக 80கள்லேருந்து அவர் வந்து பிடிக்க சிகரெட்டாக அடித்து இன்றைய இளைய தலைமுறையில் அல்ல அன்றைய இளைய தலைமுறை ஆட்களை எல்லாம் வந்து இந்த சிகரெட் பிடிக்க பழகி கொண்டவரே வந்து ரஜினி தான்ற ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அவரே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மதுவுக்கும் புகைக்கும் எதிரான மிகப்பெரிய பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரச்சாரமே சொல்லலாம் வந்து. ஏன்னா, நான் அடிக்காத தண்ணி கிடையாது, நான் பிடிக்காத சிகரெட் கிடையாது, ஆனால் அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சு என்னுடைய உடல்நிலை மோசமாகி என்னுடைய கிட்னியை மாற்றி சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் கடந்து போடுது. நான் செத்து போயிடுவேன்னு முடிவே பண்ணிட்டேன் நான். ஆனால் என்னுடைய ரசிகர்களுடைய பிரார்த்தனையும் என் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் இறைவனும் தான் என்னை வந்து யமன் வாயிலிருந்து பிடிங்கி வந்து இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் தான் நிறுத்தியிருக்காங்க. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன், தயவுசெய்து யாரும் வந்து சரக்கையும் தம்மையும் தொடாதீங்கன்னு போகிற மேடைகளெல்லாம் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் கூட சொல்லியிருந்தேன் வந்து, ஒரு அரசு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு விளம்பரம் பண்ணால் கூட இவ்வளோ பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது. ரஜினியோடைய பேச்சு அவ்வளோ பெரிய விஷயமா இருந்ததுன்னு. இப்போ அதுதான் வந்து ஓகே. ஏன்னா வந்து ரோலக்ஸ் லியோலேயே பார்த்தீங்கன்னா சூர்யாவை கடைசியாக கொண்டு வந்து இந்த வாயில் சிகரெட்டு, முகம் ஃபுல்லாக ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தமாக கொண்டு வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய கேரக்டரே வேறு மாதிரி மாற்றிட்டாருங்க. வந்து போகிற இடம் பூரா ரோலக்ஸுன்ற சொல்கிற அளவுக்கு ஆகி, இப்போ ரோலக்ஸ் வருமா படம் வருமான்ற கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ கார்த்திக் சுப்புராஜ் 10ஆம் வரைக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா சிகரெட் எல்லாம் சர்வ சாதாரணமாக அது ஏதோ வந்து ஏதோ பொழுதுபோக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து புழக்கத்தில் இருக்கிற மாதிரியான அந்த காட்சிகள்லாம் வைப்பாங்க. தயவு செய்து அவர்களும் அதை நிறுத்திக்கணும்னு கேட்குறேன். வந்து இங்கே வைங்க படத்துக்கு, அது கதைக்கு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் வைங்க. ஓவர் டோஸ் ஆகி இருக்கிற கொஞ்ச நஞ்சு இளைஞர்கள்லாம் தயவுசெய்து கெடுத்துடாதீங்க. ஒரு சமயம் சிவகுமார் சாரை பார்க்குறதுக்காக போயிருந்தப்போ அவர் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். வீட்டில் தான் வந்து இந்த சரவணா ஸ்ட்ரீட்டில், கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் அப்படின்னா, என்னங்க சொல்கிறது, இது ஏதோ படத்துக்கு சூர்யா கமிட் ஆகியிருக்கானா, அவர் மகனாக இருந்தாலும் இப்படி தான் ரொம்ப இதுவாக இந்த அவர் இவரெலாம் போட்டு பேச மாட்டார். அதில் ரொம்ப பிடிச்சமான விஷயம், சில ஹீரோக்களுடைய அப்பாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே போயிருக்காருன்ட்டு ஒரு பில்டப்பை கொடுப்பாங்க. இவர் சர்வசாதாரணமாக சொல்லுவார், சூர்யா ஏதோ ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கானா, இந்த வீட்டுக்குள்ளேயே ஜிம் இருக்குது, அந்த ஜிம்மை விட்டே வெளியே வர மாட்டேன்றான், அது தவிர பார்த்திங்கன்னா என்னென்னவோ தழையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறான், அரிசி சோறு பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்பா இப்படிலாம் உடம்பு வருத்தி நீ படம் நடிக்கணுமா, நாங்களாம் அந்த காலத்தில் அசால்ட்டாக நடிச்சுட்டு போனோம்னா அவன் சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ என்ன படம்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த படம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது சிவகுமார் சார் சொன்னது அவ்வளோ உண்மைன்னு. வந்து அதுதான் வந்து வாரணம் 1000 ஒரு அப்பா கேரக்டர் ஒன்று வந்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில். அந்த அப்பா கேரக்டர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி அதனால் ஏற்பட்ட விளைவுனால அவர் கேன்சர் பேஷண்ட்டாக மாறியிருப்பார். அந்த உடம்பே வந்து உருகுலைந்து போயிருக்கும். வந்து இந்த கேரக்டரில் சூர்யாவா நடிச்சிருக்காருன்னு ஜோடி வந்து சிம்ரன் இப்படி அந்த கேரக்டரை வந்து திரையில் வந்து கொண்டு வந்துருக்காரு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம், கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. வந்து இதற்காக தான் சூர்யா வந்து உடம்பை வருத்திக்கிட்டாரு
அப்படின்னு தான் அப்புறம் பிற்பாடு தான் தெரிஞ்சுது. சிவகுமார் சார் வருத்தப்பட்டது இந்த படத்துக்காக தான் தெரிஞ்சது. அந்த ஸ்க்ரீனில் அவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்புலாம் கிடைச்சிது. அப்படியாப்பட்ட சூர்யா இந்த சூர்யா 44ல் ஒரு கிளிம்ஸ் வீடியோ பிறந்த நாள் அதுவுமா விட்டுருக்காரு. வாயில் சிகரெட்டோட ரைட்டு விட்டாச்சு. இது விமர்சனமாகிடுச்சு. ஒருவேளை படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் இருந்தால் அந்த ஸ்கிரிப்டை தயவுசெய்து மாற்ற சொல்லுங்கள் சூர்யா. நீங்கள் சொன்னால் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் கேட்டுப்பார்னு நினைக்கிறேன் நான். தொடரட்டும் உங்கள் பணி. நன்றி.